இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிரவர் உன்னதத்தில் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க சாட்சி பரலோகத்தில் இருக்குது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். யோபுவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மைண்ட் இருந்துச்சு. என்ன தெரியுமா? நீங்க என்ன வேணா பேசுங்கடா, என்ன வேணா குறை சொல்லுங்க, என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா ஏன் மைண்ட்ல ஒண்ணு இருக்குது, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? யாராவது ஏதாவது சொல்லிட்டா எங்கிருந்துதான் அந்த கண்ணீர் வரும் தெரியாது. அப்படியே என்னமோ அவங்க பெரிய இதுல சொன்ன மாதிரி அப்படியே கண்ணீர் தார தாரையா வரும். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, யார் உன்னை என்ன சொன்னா என்ன, யார் உன்னை நிந்திச்சா என்ன, யார் உன்கிட்ட எப்படி பேசினா என்ன, உன்னை பத்தின சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த 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 வேர்டை ஆளுமையா இருக்கும், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்த லைன்ல அவர் சொல்லுவாரு, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் யாரு, உன்னதத்தில் இருக்கிறார். நீ என்ன என்னை பத்தி சாட்சி சொல்லி, இப்ப நம்மளாம் சொல்லுவோம்ல, இப்ப நம்ம இந்த வேலை ஸ்தலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் போட்டு கொடுக்கறது அதெல்லாம் நிறைய இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் அப்படி, இவ இப்படி, இப்ப இந்த இவங்க அப்படி அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அதை நம்ம காதுக்கெல்லாம் வரும்போது அதை நினைச்சு இரவும் பகலும் அடிக்கிற கண்ணீர் நிறைய. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, யாரு என்ன சொன்னா என்ன, யார் என்ன பேசினா என்ன, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். ஆமென். அதாவது என்னன்னா, யோபு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அருமையா ஆண்டவர் எப்படி தெரியுமா சாட்சி சொல்லுவாரு? யோபு 3ஆம் அதிகாரத்துல யோபு தாறுமாறா பேச ஆரம்பிப்பாரு. அதாவது என்னன்னா, அப்படியே அவருடைய டோனே மாறும். யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபிக்க தொடங்கினார். அப்படி இப்படின்னு சொல்லி அந்த 3ஆவது அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இடையில ஒவ்வொரு அதிகாரமும் ரொம்ப கேர்ஸ் அவரே கேர்ஸ் பண்ணிக்குவாரு, அவரே பேசிக்குவாரு, அப்படி எல்லாம் இருக்கும். பட் ஆனா எல்லாம் பேசி முடிச்ச பிறகு கடைசி யோபு 42 வரும்போது ஆண்டவர் யோபுவை பார்த்து ஒண்ணு சொல்லுவாரு. யோபு 42:7 எடுத்து வாசிங்க. யோபு 42:7 உன்மேலும் என் 2 சிநேகிதர் மேலும் கோபம் மூழ்கிறது, என் தாசனாகிய அவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க 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 யோபுவினுடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோபு அவரும் தாறுமாறா பேசுவாரு. அப்ப யோபு தன் வாயை திறந்து, எங்க அம்மா சரியில்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை, என்னை பெத்தது இவங்க சரியில்லை, எல்லாம் பேசி அந்த அதிகாரத்துல இருந்து தாறுமாறா பேச ஆரம்பிப்பாரு. ஆனா கர்த்தர் அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொல்லுவாரு, யோபுவை பாத்தியா, அவன் எவ்வளவு ஞானமா பேசுறான். உங்களுக்கு புரியுதா? அதாவது அவர் பேசுறது ஞானமாவா பேசுறாரு. கஷ்டத்துல அவ்வளவு ஒரு வேதனையில பேசும்போது ஆண்டவர் கூலா சொல்லுவாரு, என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீங்க ஒழுங்கா பேச மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு நான் ஒரு கிருபையை ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். அதாவது இந்த கிருபை உங்க மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல மிஸ்டேக் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும், ஆனா உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதாவது என்னன்னா, பிசாசு இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறவன் நம்ம மேல. அவருக்கு நல்லா தெரியும் இவ எப்படிடா பாயிண்ட படிக்கலாம்னு சுத்தி தெரியும். ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா? அவருக்கு தெரியும் என் பிள்ளை எந்த நேரத்துல இதை பேசினா, எந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை வெளிவிட்டான், எந்த ஒரு டோன்ல அப்படி பேசினா, அதை வச்சுக்கிட்டு யோபுவை குற்றப்படுத்தி பார்க்கணும்னு நீ நினைக்க கூடாது. காரணம் என்னன்னா, அவ இவ்வளவு ப்ராப்ளத்தையும் தாங்கி சுமந்து நிக்கிறான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றாங்க, அதுதாங்க ஆண்டவர் அருமையா யோபுவுக்கு சொன்னாரு. யோபு, நீ ஞானமா பேசியிருக்க. அவர் என்னென்ன பேசினார் நீங்க வீட்டுல போய் எடுத்து அந்த அவர் பேசின யோபு பிரதி உத்தரமாக அப்படின்னு ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அந்த அதிகாரத்தெல்லாம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஞானம் தெரியும். அந்த மாதிரி ஒரு வெக்ஸாய் யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அதை கணக்குல எடுக்கல. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், என் பிள்ளை சொல்லிடுச்சு, நான் தான் அவருக்கு சாட்சின்னு. கர்த்தர் சொல்லுவாரு, ஒரு நாளும் உங்களுக்கு எனக்கும் அவர் அகைன்ஸ்டா சாட்சி சொல்லவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் உங்களை குற்றப்படுத்தலாம், நிந்திக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நீ சரியில்லை, ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதனால இப்படி பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, என்ன வேணாலும் சொன்னாலும் கர்த்தர் சொல்லுவாரு, இவன் ஞானமா நடக்கிறாங்க, இவன் ஞானமா இருக்கிறான். அதுதான் விஷயம். அதாவது தாவீதை குறித்து சொல்லும் போது, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த விட்டுக்கோ தொட்டுக்கோன்னு பேசுவாங்க தெரியுமா? அது மாதிரி தாவீதை குறித்து சொல்லும் போது, உசியாவின் சங்கதி ஒன்று தவிர சாவீது எல்லா விதத்திலையும் நல்லா இருந்தான். அப்ப என்னன்னா, இந்த பைபிள் பிசாசுக்கு நல்லா தெரியும்.
அப்ப தாவீதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும்போது, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லிட்டு தாவீதை பத்தி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும்போது ஒரு சின்ன பாயிண்ட்ல தாவீதை ஸ்லிப் ஆயிட்டான். பட் ஆனா அதை சேர்த்து சொல்லியும் சொல்லாமையும் அந்த உசியாவின் தங்கதி ஒண்ணு தவிர மத்த எல்லா விதத்திலையும் தாவீது நல்லவனா அப்படின்னா கர்த்தருடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை பைபிள் சொல்லும் பாவம் செய்யாத மனுஷன் இல்ல, சில நேரத்துல நம்ம ஸ்லிப் ஆயிருவோம், சில நேரத்துல எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது அதை தூக்கிட்டு 10 பேர் வந்து உங்க முன்னாடி நிப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். நான் சொல்றேன், நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. அதாவதுங்க எப்படி இந்த உலகம் அப்படின்னா, நீங்க செஞ்ச 100 நன்மைகளை ஒதுக்கி வச்சிரும், நீங்க செஞ்ச ஒரு மிஸ்டேக்க பெருசாக்கும். அதுதான் விஷயம். இப்ப நீங்க ஒருத்தங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 10 உதவி செஞ்சிருப்பீங்க, ஒரு உதவி செய்ய முடியாம போயிருக்கும். பட் ஆனா அவங்களுடைய இருதயத்துல இருக்கிறது என்ன தெரியுமா, நான் கேட்டு நான் சொல்லி இவன் செய்யாம போயிட்டான். அப்ப அதுக்கு முன்னாடி செஞ்ச உதவிகள்லாம் இதுதான் உலகம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீ உதவியே செய்யலைனாலும் அவன் நல்லவன்னு கர்த்தர் நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரு. ஆமென். இதுதாங்க